ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் இது உங்கள் பேரண்ட்டுக்கு பொருந்தும். அதுவே நீங்கள் பார்க்குறது ஒரு பேரண்ட்டாக இருந்தால் இது உங்களுக்கு தான் பொருந்தும். வீடியோ முழுசாக பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸ் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த பையன் கூட போய் சேராத, அவங்க கூட போய் பேசாத, அந்த பையன் கெட்ட பையன் அவங்க கூட போய் சேராத, இந்த பையன் பாடி வெயிட் பேசுகிறான் அவங்க கூட போய் சேரா நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் பசங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்காது. அதே மாதிரி நம்ம உங்களோட பையனை ரொம்ப கண்டிப்பாக பொண்ணுங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லுங்க. அது பொண்ணுங்க கூட பேசுறது தப்பு இல்லை, அவனுக்கு எந்த பொண்ணு கூட பேசுறாங்க மட்டும் தான் தப்பு. அவன் சரியான ஃப்ரெண்டா, பொண்ணுங்கள்ட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரியான ஃப்ரெண்டா அவன் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அப்பதான் ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா உங்களுக்கு பையனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். எப்படின்னா, இப்போ உங்க பையன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்போசிட்ல ஒரு ஃபீமேல் ஒரு பொண்ணு உட்காந்து அவங்களாம் மெயின் எம்ப்ளாய். இப்போ அவன் பார்த்து அவங்களாம் மீட் பண்ணி அவங்க கூட தான் கான்வர்சேஷன் பண்ணி வேலைக்கு சேரணும். இப்போ உங்க பையனால முடியுமா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்க பையனுக்கு டக்குன்னு பேச வராது, பதட்டப்படுவான். எல்லாரும் மனுஷங்க தான். ஆனா அந்த நேரம் பேசாத ஒருத்தங்கிட்ட பேசினா அப்படிதான் இருக்கும். அப்படி மற்றவங்கள்ட்ட பேசி பழகிட்டோன்னா அவனுக்கு அது பயம் இருக்காது. ஸோ இப்போ இந்த டாபிக் நான் ஏன் எடுத்தேன்னா, எல்லாத்தையும் பேச விடுங்க, பழக விடுங்க. ஏன்னா நீங்க பண்ற தப்பே அதான். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு பையன் இப்போ உங்க பையனை இந்த இதில் கழுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுமா இன்னாருக்கு தெரியுமா நீங்க கேள்வி கேட்குறீங்களே, நியாயமா? பேசவும் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க கேள்வியும் கேட்குறீங்க, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு. இதெல்லாம் எங்க நியாயமா சார்? எங்க போய் சேரலாம்? ஸோ இந்த ஏஜில் உள்ள பசங்க நீங்கள் உங்களுக்கு நல்லதுன்னு தெரியும், கெட்டதுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் நல்ல சைடு வரவே இல்லை, வரதும் இல்லை. ஸோ இனிமேல் வச்சு திருந்துங்க. இதே டாபிக் இதோட மெயின் டாப்பிக்காக நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.